வணக்கம். நான் ஸ்ரீ சாய் ஃபிசியோதெரபி கிளினிக் டாக்டர் விபலானந்தி. நம்ம முதுகு தண்டோட பிரச்சனைகள் பற்றி நிறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இதில் டிஸ்க் ஹெர்னியேஷனுங்கிற ஒரு கண்டிஷன் பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் வரவும் செய்கிறாங்க. டிஸ்க் ஹெர்னியேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம முதுகு தண்டு இடத்துல 33 எலும்புகள் இருக்கும். அந்த 33 எலும்புகளுக்கு நடுவில் ஜவ்வு இருக்கும். அந்த ஜவ்வு எதுக்காக இருக்குது அப்படின்னா, நம்ம குனிஞ்சு நிமிரும்போது, திரும்பும்போது, வண்டி ஓட்டும்போது, நடக்கும்போது எலும்போட எலும்பு தேயாமல் உரசாமல் இருக்கிறதுக்காக அது ப்ரொடெக்ஷனாக இருக்கிறது தான் அந்த ஜவ். அந்த ஜவ் என்ன ஆகும் அப்படின்னா, நாளடைவில் அதிக வெயிட் தூக்குறவங்களுக்கு, ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு, நிறைய வண்டி ஓட்டுறவங்க, குதிக்கிறவங்க, ஓடுறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா, நாளடைவில் அந்த ஜவ் பிதுங்கி வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த ஜவ் பிதுங்கி வெளியில் வரும்போது அந்த ஸ்பைனல் கார்டு வழியாக வர நரம்பையும் சேர்த்து அழுத்தறக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்பைனல் கார்டு வழியாக வர நரம்பை அழுத்தும் போது என்ன ஆகும்னா, நம்ம கைகளுக்கு கால்களுக்கு வர ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. அந்த தசைகள் வலிக்க ஆரம்பிக்கும். பேக் பெயின் ஆகும், பட்டக்ஸ் பெயின் ஆகும், லெக் பெயின் வரும், தைஸ் எல்லாம் பெயின் வரும், கால்கள் மரத்து போக ஆரம்பிக்கும், ஊசி குத்துற மாதிரி வலி இருக்கும், எரிச்சல் இருக்கும், விருத்து போகும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். இது எல்லாம் டிஸ்க் ஹெர்னியேஷன்னால வர காம்ப்ளிகேஷன். இந்த டிஸ்க் ஹெர்னியேஷன் ஆயிடுச்சுன்னா இதுக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் போடுவாங்க, ஸ்டீராய்ட்ஸ் போடுவாங்க, சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்ரீ சாய் ஃபிசியோதெரபி கிளினிக்கில் ஸ்பைனல் கரெக்ஷன் மிஷின்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இது மருந்து மாத்திரை இல்லாமல், சர்ஜரி பண்ணாமல், ஸ்டீராய்ட்ஸ் போடாமையே நம்ம அந்த டிஸ்க் ஹெர்னியேஷனை சரி பண்ணிக்கலாம். 1 வாரம் முதல் 15 நாளுக்குள்ளே நம்ம அந்த டிஸ்க் ஹெர்னியேஷனை சரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம கிளினிக்கில் இருக்குது. இந்த ஸ்பைனல் கார்ட் கரெக்ஷன் மிஷின்ஸ் மூலமாக சரியானவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயராகவன், திருப்பூரில் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கேன். 16 வருஷமாக எல்ஐசியில் இருந்துட்டுருக்கேங்க. நான் என்னோட அத்தை ஒருத்தவங்களுக்கு ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு கனெக்ட் பண்ணுற கழுத்தில் தேய்மானம் இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக அது நான் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த மாதிரி கழுத்து வலி இருந்துன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சுது. அதுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் சரி, அது ஏன் இமீடியட்டாக சர்ஜரி முதுகு தண்டு வேஸ்ட்டுங்கிறனால வேண்டாம் அப்படிங்கிற ரீசன்னால சரி மற்ற ஃபிசியோதெரப்பி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு 2-3 இடத்துலலாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். கடைசியில் எங்களுக்கு திருப்பூர்லேயே மூர்த்தி மெஸ் பக்கத்தில் இருக்கிற சாய் ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறதுல டாக்டர் விபலானந்தி வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு மிஷின் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொபோட்டிக் டீகம்ப்ரெஷன் மிஷின் அப்படிங்கிற மிஷினில் ரொபோட்டிக்ஸ் பேஸில் அவங்க அந்த எந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுதோ அந்த இடத்துல அவங்களுக்கு டீகம்ப்ரெஷன் ப்ராசஸ் தராங்க. ஏன்னா இது பண்ணால் மட்டும் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு கைக்கு வர நரம்புகள் வர உணர்ச்சிகள் எல்லாமே இங்கே பிரச்சனையாகிறது, கைகள் எல்லாத்துமே அவங்களுக்கு பிரச்சனை ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக தான் பண்ணோம். பட் ஒரு 10 to 15 days தொடர்ந்து அவங்ககிட்ட என்னோட அத்தைக்கு எடுத்ததுக்கப்புறம் இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஒரு 90% மேலேயே சக்ஸஸ் ஆயிடுச்சு அந்த இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க. இது இன்னும் கன்டினியூ பண்ணும்போது ரெகுலராக அவங்க சொல்கிற எக்ஸசைஸ் செய்யும்போது இன்னும் சூப்பராக அவங்களுக்கு ஃபுல் கிளியர் ஆகிருங்க நம்பிக்கையோடு அவங்க இருக்காங்க. ஏன்னா இத்தனை ஒரு 10 வருஷமாக பிரச்சனைகள் இருந்தாங்க. இப்போ அது சால்வ் ஆனதில் ரொம்பவே வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அதனால தான் அவங்க ஏன்னா நல்லது செஞ்சதுக்கு நம்மளால் முடிஞ்சதை நல்லா செய்வோம் அப்படின்னு ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி முதுகு தண்டோட பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் நம்ம ஸ்ரீ சாய் ஃபிசியோதெரபி கிளினிக் வாங்க. நாங்கள் இமீடியேட் அண்ட் ஃபாஸ்ட் ரிலீஃப் தரோம். நன்றி.